வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா உபுண்டு மிஷினில் எப்படி டாக்கரை இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு சில ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் ஸ்டெப்ஸு. இந்த ஸ்டெப்ஸை இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய உபுண்டு பார்த்திங்கன்னா VMwareல ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் உபுண்டு மிஷினு. இது ஃப்ரெஷ் உபுண்டு மிஷின் தான். இதில் இன்டர்நெட் கனெக்ட் ஆகுது. இதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு if config போட்டுக்கங்க. இதான் அதோட ஐபி. பிங் பண்ணி பாருங்கள், google.com. ஓகே, பிங்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நான் ஸ்க்ரீனை கொஞ்சம் பெருசாகிக்கிறேன், கிளியர் ஸ்க்ரீன். ஓகேங்களா? இதுதான் ஸ்டெப்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கீயை ஆட் பண்ணணும். சரி, நம்பர். ஓகே, இந்த கீ ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. ரெபாசிட்டரி ஒன்று ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ தேர்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா apt-get அப்டேட். ஸோ இது அப்டேட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், apt-cache பாலிசி டாக்கர் கேட்சி சர்வர் செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டாக்கரோட கேட்சி இதெல்லாம். ஸோ அடுத்த ஸ்டெப்பை பார்த்திங்கன்னா apt-get install டாக்கர். இப்போ டாக்கர் -ce இந்த பேக்கேஜ் இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஏன்னா என்னோடய இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோ தான். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக ஆகும். ஸோ இது முடிஞ்சோன்னு டாக்கர் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது கம்ப்ளீட் ஆகட்டும். அதை கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், வீடியோவை பாஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாக்கர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. எந்த ஒரு எரர் மெசேஜ் கிடையாது. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, அடுத்து டாக்கர் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறோம். இப்போ ரன்னிங்கில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா டாக்கர் ஸ்டேட்டஸ் ஆக்டிவில் இருக்குது. ஸோ எந்த ஒரு இஷ்யூ இல்லை, கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நான் டைரெக்டாக லாகின் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ரூட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ரூட்டில் யூஸ் பண்ணுறது அந்தளவுக்கு செக்யூர் கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், இதை ரூட் யூஸர் இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். அதாவது எப்படின்னா, இப்போ நான் ரூட் யூஸரில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது அன்செக்யூர். சப்போஸ் ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தெரியாமல் நீங்கள் டெலீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது ஓஎஸ்ஏ கரப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் வேறு ஒரு யூஸர் நம்ம வச்சுருக்கேன். அந்த யூஸர் பார்த்திங்கன்னா உபுண்டு தான். ஹோமில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். பாருங்கள், ஆல்ரெடி ஒரு யூஸர் இருக்குது. ஸோ அந்த யூஸர் பார்த்திங்கன்னா மணின்னு வச்சுருக்கேன். ஸோ அந்த மணின்ற யூஸருக்கு இப்போ நான் இந்த ப்ரிவிலேஜை அசைன் பண்ண போகிறேன். இந்த டாக்கர் ரன் பண்ணக்கூடியதான ப்ரிவிலேஜ் மணின்ற யூஸருக்கு அசைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அது என்ன சொல்லுது. ஓகே, ஸோ ரைட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், மணி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மணின்ற இந்த யூசர் மோடில் இந்த டாக்கர் குரூப்பில் மணியை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த யூஸரை செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம su-மணி பார்த்தீங்கன்னா நமக்கு மணி லாகின் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எக்ஸிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது ஐடி. அந்த மணியில் யூஸருக்குள்ளே போய்ட்டு இந்த ஐடியை செக் பண்ணி பார்க்கணும், கரெக்டாக இருக்கா
கரெக்டாக ஐடிக்கு மேட்ச் ஆகிருக்கான்னு சொல்லி. வந்து பார்த்தீங்கன்னா id-ng கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சூடோ இதில் வந்து டாக்கரில் வந்து இங்கே பாருங்க இந்த டாக்கர் குரூப்பில் வந்து மணி ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த யூஸர்லேருந்து வெளியே வந்துடலாம். எக்ஸிட் கொடுத்துருங்க. ஸோ அடுத்த கமாண்ட் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் இந்த கமாண்டு இதில் ஒர்க் ஆகலை அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்து இதே கமாண்டை திருப்பி கொடுத்து என்ஜியை கொடுத்து டாக்கர் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வரல அப்படின்னா மறுபடியும் ரீரன் பண்ணி பண்ணலான்னு சொல்லி இந்த இடத்துல இது தேவையில்லை, ஏன்னா நமக்கு அதுவே ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அந்த கமாண்ட் தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்கர் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணி பார்க்கணும். டாக்கர் இன்ஃபோ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டாக்கர் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் வந்து நமக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அதில் வரும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து எரர் அடிக்கும். இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டாக்கர் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் 0 கண்டெய்னர் இருக்குது, ரன்னிங் 0, பாஸ்ட் 0, ஸ்டாப் 0, இமேஜ் 0, இதில் எதுவுமே இல்லை, நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுருக்கோம். அதனால் வந்து நமக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் ப்ளீஸ் ஆகாது. ஏதாவது ரன்னிங் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு அதில் வந்து எனேபிள் காட்டும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து வெறும் டாக்கர் மட்டும் கொடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு அதில் வந்து என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இதுலேயே காட்டும் அதுவே. இல்லை டாக்கர் ஹெல்ப்னு கொடுக்கலாம். இல்லை வந்து வெறும் டாக்கர்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலுமே இங்கே பாருங்கள் அதோட ஆப்ஷன்ஸு, அதில் வந்து என்னென்ன கமெண்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ எல்லாரும் பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வேறு ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணி இது வந்து மணியில் இப்போ லாகின் ஆகிருக்கு. டிஃபால்ட்டாக ஓப்பன் பண்ணி மணியில் தான் இருக்கும். இப்போ இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து டாக்கரை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த மணின்ற யூஸருக்கு வந்து நம்ம இந்த டாக்கர் கமாண்ட் ரன் பண்ணுறதுக்கான ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேயே ரன் ஆகுது. அந்த ப்ரிவிலேஜ் கொடுக்காதுக்கு முன்னாடி நீ டைரெக்டாக போனீங்கன்னா சூடோவில் போனால் மட்டும்தான் ரன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா மணின்ற கமாண்ட்லேயும் நம்மளால் டாக்கரை ரன் பண்ண முடியுது. டாக்கர் இன்ஃபோ கொடுத்தாலும் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இதில் பாருங்களேன், இப்போ டாக்கர் இன்ஃபோ வந்து இதில் ஒர்க் ஆகலை. என்ன ரீசன்னா இதுக்கு வந்து ப்ரிவிலேஜ் கிடையாது. ஓகேங்களா? இதுவே டாக்கர் கமாண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வரும். ஏன்னா டாக்கர் இன்ஃபோ பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த சர்வீசஸ் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரதுக்காக அதுக்கு வந்து ப்ரிவிலேஜ் அலோவ் பண்ணலை இந்த யூஸருக்கு, மணின்ற யூஸருக்கு. ஸோ மற்றபடி டாக்கர் கமாண்ட்ஸ்லாம் அதில் ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா டாக்கர் வருது பாருங்களா, டாக்கர் ரன் பண்ணுறது இதெல்லாம் வந்து இதில் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபர்தர் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.